இன்னொரு முறை இந்த மகா ஞானி கோடிசாமியை பார்த்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ப்ரே பண்ற போது அவரு மனசுக்குள்ள கேட்குறாரு, கோடிசாமிய பார்த்து நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாரு அப்படின்னு மனசுக்குள்ள ப்ரே பண்றாரு. யாரு? இந்த ஞானி, இந்த பரம ஞானி இருக்கார் இல்லையா, ஒரு ஜெகத்குரு இருக்கார் இல்லையா, அவரு கோடிசாமிக்கு முன்னால ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. என்ன ப்ரே பண்றாருன்னா, கோடிசாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாரு அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கிற போது உடனே கோடிசாமி ரியாக்ட் பண்றாரு. யாரை பார்த்து? அந்த மகா ஞானியை பார்த்து ரியாக்ட் பண்றாரு. கடலை அளந்துடுவியா? தாத்தாவை யாருன்னு கண்டுபிடிச்சிடுவியா? கடலை அளந்துடுவியா? தாத்தாவை யாருன்னு கண்டுபிடிச்சிடுவியா? அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஞானி எவ்வளவு உயரத்துல இருந்திருந்தா தனக்கு முன்னால ப்ரே பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு பரம ஞானியை பற்றி, அவருடைய எண்ணத்தை பற்றி படக்கம் சொல்ல முடியும். அவ்வளவு உயரமான இடத்துல இருந்தவர் தான் கோடிசாமி. இன்னொரு முறை அந்த கோடிசாமியை பார்க்கறதுக்கு இந்த மகா ஞானி போயிருக்காரு. போனவர் அவர் தீர்த்த யாத்திரை போனது, பெரிய பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு போனது, அதை பற்றியெல்லாம் சாமிகிட்ட அப்டேட் பண்ணுறாரு. அப்போ கோடிசாமி சொல்கிறாரு, நமக்கும் கூட அங்கே எல்லாம் போகணும்னு ஆசை தான், ஆனால் இங்கே கொஞ்சம் பாக்கி சாக்கியெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க மக்களோட இருக்கிறதுக்கு காரணம், மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், இந்த பூமியில் தான் வந்த வேலையை சிறப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூமியில் இருக்காங்களே ஒழிய, அவங்க நின்ன இடத்துல இருந்து எல்லா விதமான ஆற்றலையும் அவங்களால பெற முடியும். அந்த உயர்ந்த நிலையில இருந்தவர் தான் கோடிசாமி. அவங்க ஏன் இந்த பூமியில வந்தாங்க அப்படின்னா, மக்களை கடைத்தேற்றுவதற்கு. அந்த மகா புருஷர்கள் தங்களுடைய தவத்தை செலவு செய்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவரை நாடி வந்த பக்தர்களுக்கெல்லாம் இவர் நன்மையை தவிர வேற எதுவும் செஞ்சது. இவரது அதிசயங்களை பற்றி பலரும் பல இடங்கள்லையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி பல பதிவுகளை நம்ம பார்க்கலாம். ஆனா அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு சொல்ல வேண்டியதுதான். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் கோடிசாமியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய ஜெயண்ட், பெரிய மகா குரு, அவர் சொன்னதுதான் இந்த தத்துவம், அவர் சொன்னதுதான் இந்த தகவல்கள் எல்லாமே. ஒரு நாள் இந்த மகா குருவினுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு லெட்டர் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்குங்க, மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த பரமஞானிக்கு லெட்டர் போடுறாரு. அதுக்கு இவர் மெட்ராஸ்ல இருந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீ எதுக்குப்பா எனக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்க? கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய ஆள் கோடிசாமி இருக்காரு, அவர்கிட்ட போக மாட்டாம எனக்கு எதுக்குப்பா லெட்டர் போடுறேன்னு ஒரு பதில் லெட்டர் போட்டுறாரு. அதை எடுத்துக்கிட்டு இவர் போறார். யாரு? அந்த ஞானியினுடைய நண்பர் சாமியை பார்க்கறதுக்காக போறாரு. அந்த லெட்டரை போட்ட விஷயம் சாமிக்கு எப்படி தெரியும்? ஆனா சாமி அவர் போனோன்னே சொல்றாரு, தாத்தா கடுதாசு போட்டுருச்சா, தாத்தா கடுதாசு போட்டுருச்சா அப்படின்னா. அப்ப மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஞானி தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தை பற்றி நெய்க்காரப்பட்டியில இருக்கிற ஒரு சாமிக்கு எப்படி தெரியும்? அதுதான் கோடிசாமியினுடைய நிலை. அதே மாதிரிதான் அதே நண்பர் வீட்டுக்கு பக்கத்துல கோடிசாமியை பார்க்கறதுக்காக இவர் போய்கிட்டு இருக்கிறார். அந்த ஞானி அவர் என்ன செய்யறாரு, எப்பா நீ வந்துட்ட, கோடிசாமியை தானே பார்க்கணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நம்ம வீட்டில் தங்கிட்டு பிறகு காலையில் எழுந்திரிச்சு போகலாம், நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாத இந்த நான் சொன்ன ஞானி என்ன செய்யறாரு, அவர் வீட்டிலேயே தங்கிடுறாரு. மறாவது நாள் காலையில எந்திரிச்சு அந்த நண்பரோட சேர்ந்து சாமியை பார்க்க போறாரு. பார்க்க போற போது இந்த ஞானி உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்த ஞானியினுடைய நண்பர் சாமியை பார்க்குறார். பார்த்துட்டு
கோடிசாமிகிட்ட சொல்கிறாரு, சாமி ஓரளவுக்கு நான் பரவாயில்ல, ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு. அப்போ உடனே கோடிசாமி சொல்கிறாரு, நிம்பலுக்கு என்ன கஷ்டம், அதான் பகவானே உன் வீட்டில் வந்து தங்கியாச்சே அப்படிங்கிறார். நேற்று ராத்திரி அந்த ஞானி அவருடைய நண்பர் வீட்டில் தங்கின விஷயம் கோடிசாமிக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஞானியினுடைய பெரிய நிலை. இப்பேற்பட்ட கோடிசாமிக்கு நிறைய இடங்கள்ல கோயில் கட்டியிருக்காங்க. அவருக்கு ஜீவசமாதி இருக்கு. அந்த ஜமீன் குடும்பத்தினர்கள் ரொம்ப நல்லா அந்த கோயிலை பராமரிப்பு செஞ்சுட்டு வராங்க, அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த கோடிசாமியினுடைய சிலைய மெட்ராஸில் இருக்கிற பூரணபிரம்மம் கோவிலுக்கு மேல, கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கிற கோபுரத்துல 4 திசைகள்ல ஒரு திசையில கோடிசாமிய நிறுவியிருக்காங்க, காவல் தெய்வமாக நிறுவியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பூரணபிரம்மம் திருக்கோயில்ல கோடிசாமிக்கு நித்திய ஆராதனை செய்வாங்க. கோடிசாமியை பற்றிய மிகச்சிறந்த பாடல்கள் அங்க பாடுவாங்க. கோடிசாமியினுடைய குல்லாயும் கோடிசாமியினுடைய பாதரட்சையும் அங்க இருக்கு. அதை சுமந்துட்டு போவாங்க. கோடிசாமியினுடைய நினைவு நாள்ல எல்லாம் மிகப்பெரிய அன்னதானம் நடக்கும். ஒவ்வொரு அமாவாசையிலையும் கோடிசாமியினுடைய நினைவாக அங்கேயும் அந்த அமாவாசைக்கு பித்ருக்களுக்கு, பெரிய தேவர்களுக்கு, கடவுளர்களுக்கு படையல் போடுவாங்க. அந்த படையலை அந்த கோவிலினுடைய அந்த மகா புருஷர் இன்னைக்கும் விடாத செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த கோயில்ல ஒரு நாள் சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த அம்மா வந்து அந்த மகா சுவாமியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற போது மேல இப்படி ஏறிட்டு பார்க்குறாங்க. மேல கோடிசாமியினுடைய சிலை இருக்கு. மேல கோடிசாமியினுடைய சிலை இருக்கு. அந்த சிலையில கோடிசாமி அவர் இல்லை, அவர் சமாதி ஆயிட்டாரு. ஆனா இந்த அம்மா ஸ்தூல உடம்போட அந்த கோடிசாமியை பார்த்துருக்காங்க. அப்ப பாருங்க, மகான்கள் என்னைக்கும் மறையிறதில்லை. எப்பேற்பட்ட மகான்களை சுமந்த பூமி இந்த பாரத பூமி. இது மாதிரியான மகா புருஷர்கள் எல்லாம் இந்த சமூகம் சரியா பயன்படுத்திக்கிச்சா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா வள்ளலார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு புலம்புற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். அதெல்லாம் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. இந்த மகா புருஷர்கள், இந்த மகா ஞானிகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் நாம உருப்படுறதுக்கும் நாம கடவுளோட ஐக்கியமாகிறதுங்க. அதனால சிக்கன பிடித்தேன் தெய்வமே செய்வதொன்று இனி அறியேன் பராபரமே அப்படிங்கிற நிலைமையில கோடிசாமிய அவர் சமாதி ஆயிட்டாருன்னு நினைக்காத, இன்னைக்கும் நீங்க பரிபூர்ணமா நம்பி அவருடைய காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா, அவரை நினைச்சீங்கன்னா நல்லது எல்லாம் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லன எல்லாம் தரும் கோடிசாமியினுடைய திருப்பாதங்கள். அதனால இவங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும், நம்மளை பண்படுத்திக்கணும். கோடிசாமியினுடைய புகழ் என்றும் நிலைத்திரும்.